மக்களே வணக்கம். முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் பதவியேற்றதுக்கப்புறம் முதல் முறையாக வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது பொதுக்கூட்டம் சொல்லாமா, கியூஆர் கோட்லாம் வச்சு மக்களை உள்ளே விட்டுருக்காங்க. பெரும்பாலும் அவங்க கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள். சித், அந்த கூட்டத்தில் விஜய் பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து அது ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியே இருந்தது. கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ட்ராவல் பண்ணி பின்ன போனீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் தான் அது. திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. தீய சக்தி திமுக, ஸ்டாலின் சார் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தார். அவர் அந்த எலெக்ஷன் மோடை விட்டுட்டு கவர்னன்ஸ் மோடுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் டேக்? சார், இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது பேசுனது வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் இல்லை, தாவேகா தலைவர் விஜய் தான் பேசுகிறார். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன். சீஃப் மினிஸ்டர் விஜய் கிவ்ஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுங்கிற மாதிரி தான். சார், இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, அவருடைய ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு, நீங்கள் 38% ஓட்டு கொடுத்தீங்க, எம்ஜிஆருக்கு கொடுக்காத சதவீதம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் சீட்டு கொடுத்துருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தார். ஸோ அதுலேருந்து நம்ம யூகிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து மெஜாரிட்டியை நோக்கி பார்க்குறாரு. ஸோ இந்த ஸ்பீச்சு பை எலெக்ஷனுக்கான ஸ்பீச்சுன்னு பார்க்குறேன். 4+1 திருச்சி கிழக்குக்கான ஸ்பீச் இது. திருச்சி கிழக்கு ப்ளஸ் 4 சீட்லேயும் பை எலெக்ஷன் வருது இல்லை. ஸோ அதுக்கான இது ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். அது தவறா சரியாங்கிறத விட அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியனாக எமர்ஜ் ஆகிட்டு வராருங்கிற மாதிரி பார்க்குறேன். அவருடைய டிட்ராக்டர்ஸ், அவரை சாராத, அவர் எதிர்க்கிறவங்க கூட இந்த ஸ்பீச்சை பாராட்டி இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் வேல. நீங்கள் சொன்ன விமர்சனம் ரொம்ப சரியான விமர்சனம். அது அவர் கவர்னன்ஸ் விஷயம் வச்சும் பேசணும். இன்ஃபேக்ட் சாதாரண மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் வந்து ஏன் பவர் கட்டை பற்றி பேசலை, ஏன் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசலை, ஸ்லைட்டாக பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு. அவருடைய பொலிட்டிக்கல் குரோத்தை வந்து பார்த்து அவரை ஆதரிக்காதவங்க கூட வந்து வியப்பாக பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னது வேலிட் பாயிண்ட்டு. இப்போ 4+1 வரப்போகுது. 4 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் திருச்சி கிழக்கு சேர்த்து 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. எப்போ வேணால் வரலாம். இன்னும் சில எம்எல்ஏஸ் கூட வந்து ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகம் கூட வரலாம்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது போன வீடியோவில் ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. அதை நான் வந்து எக்ஸில் எடுத்து போட்டேன். எல்லாருமே ரொம்ப, நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப நியாயமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர், எஸ், ப்ராப்ளம்ஸ் வேறு தேர். ஆனால் டிவிக்கேவும் விஜயும் சொன்ன அளவுக்குலாம் பிரச்சனை கிடையாது. அது வந்து பூதாகரமாக்கப்பட்டது. திமுகவுக்கு எதிராக உள்ளவங்க அதை பெருசுப்படுத்தினாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது டிவிக்கேக்கு எதிராக உள்ளவங்களும் அதை பெருசுப்படுத்துவாங்க. பட் அதை நான் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறேன்? இப்போ நீங்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள், இப்போ போதைப்பொருள், ஜென்ரலாக சாதி மோதல்கள், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, திருட்டு எல்லாமே. இதுக்கு என்னுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன, இதை தடுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாமா? அது வந்து ஒரு அரசியல் கூட்டமாக கூட இருக்கட்டும், அவங்க ரசிகர்கள் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும், அவர் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பின் பாயிண்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லணும்ல. சும்மா நான் ஒரு நல்ல ஆஃபீஸர்ஸ் நியமிக்க போகிறேன், சிங்கப்பெண் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகிறேன், இதை தாண்டியும் பேச வேண்டாம். அதுதானே நம்மள மாதிரி நியூட்ரல் அப்சர்வர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன் அதை அவர் பேசலை? கவர்னன்ஸ் ரிஃபார்மில் சீஃப் மினிஸ்டர் விஜய் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறாருங்கிற விஷயங்களை அவர் பேசுவாருங்கிற எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சாக தான் பேசுகிறாரு. எக்ஸ்டெம்போராக அவர்கிட்ட கேட்டால் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, கவர்னன்ஸ் ரிஃபார்மை வந்து அவருடைய டீம் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் அதை வந்து அவங்க எப்படி அதை கையாளுறாங்கங்கிறது தான் மேட்ரு. அவர் என்ன பேசுகிறாருங்கிறது மேட்டரில் நம்ம போன வீடியோலேயே பேசியிருந்தோம். ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் வில் பி இன் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அவர் என்ன பேசுகிறாருங்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அது நடைமுறையில் எப்படி கொண்டு வராருங்கிற மாதிரி தான். அரசியலாகவும் அது தேவையில்லையா? நான் வந்து இப்படி ஸ்பெசிஃபிக்காக அப்படி டேக்கிள் பண்ண போகிறேன். எஸ், அது நீங்கள் அதை ரொம்ப அட்மிட் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குங்க. பிரேமலதா சொன்ன மாதிரி ஸ்டாலின் அண்ணன் மேலே என்ன குறை சொல்ல முடியும்? அங்கே இங்கே பாலியல் குற்றச்சாட்டு நடக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அது மட்டும் தானே அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் பேசிட முடியாது. பட் வந்து நான் இப்படி டேக்கிள் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் முன்னெடுப்புகள் எடுக்க போகிறேன், அப்படி ஏதாவது சொல்லணும் இல்லையா? அது ஒரே விஷயத்தில் அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நான் நல்ல அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டார். அது 99% உண்மை. அவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஐஜி இன்டெலிஜென்ஸ் அஸ்ரா கர்க நியமித்ததும்,
இப்போது ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸாக மகேஷ்குமார் அகர்வாலை நியமிக்கிறதும் இது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான், நல்ல மூவ்ஸ் தான். இது ஒரே ஒரு கான்ட்ரவர்ஷியலான மூவ் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் லார்ஜ்லி அவர் பியூரோக்ராட்ஸோடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஜாப் ஹாஃப் டன், ஜாப் வெல் ஸ்டார்டட் இஸ் ஹாஃப் டன்னுங்கிற மாதிரி நல்லா போட்டிருக்காரு. லார்ஜ்லி அவர் நல்ல பியூரோக்ராட்ஸை ஐபிஎஸ்லேயும் சரி ஐஏஎஸ்லேயும் சரி போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் திட்டங்களை எப்படி வெளியே கொண்டு வராருங்கிறது தான் மேட்ரு. இப்போ சிங்கப்பெண் ஃபோர்ஸை வந்து அவர் அடுத்த வாரம் இனாகரேட் பண்ண போகிறதா நேற்று ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார். அந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸை இனாகரேட் பண்ணுறது மட்டும் மேட்ரு இல்லை, அந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸோடைய மெட்ரிக்ஸ் என்ன, பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் என்ன, 6 மந்த்ஸுக்கு அப்புறம் 1 இயருக்கு அப்புறங்கிறத வந்து நம்ம பார்த்து தான் அனலைஸ் பண்ணணும். லா அண்ட் ஆர்டர்லேயே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது ஆக்ஷன் தான் முக்கியம், பேச்சு முக்கியம் கிடையாது. நான் இப்படி நான் மாற்ற போகிறேன், இப்படிலாம் புரட்சி கொண்டு வர போகிறேன், இப்படிலாம் நான் திட்டம் போட்டு லா அண்ட் ஆர்டர் சரி பண்ண போகிறேன்னு சொல்கிறத விட நல்ல ஆஃபீஸர்ஸ் போட்டு அவங்க களத்தில் இறங்கி பணி செய்யணும்னு. இப்போது ஃபுல் டைம் லா அண்ட் ஆர்டர் டிஜிபி போடாததே திமுகவுக்கு ஒரு மைனஸ் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நீங்கள் மகேஷ்குமார் அகர்வால் போட்டதையே வந்து நீங்கள் ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டுங்கிற மாதிரி மக்கள் பேசுகிறாங்களா அல்லது ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்களா? சார் எல்லாமே ஆப்டிக்ஸ் தான் சார். இப்போது ஃபுல் டைம் டிஜிபி போடாத நிறைய ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் உத்தரப்பிரதேசில் கூட ஒரு டைமில் ஃபுல் டைம் டிஜிபி இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தபோது இது ஆப்டிக்ஸ் தான். இது இப்போ ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு விஷயம் தவறாக நடந்திருக்குன்னா ஓஹோ அதிகாரி இல்லை அதனால தான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு மக்கள் பேச்சு பேசுவாங்க. இது ஒரு ஆப்டிக்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தில் வந்து தான் திமுக அரசு அவங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூலூரில் நடந்த அந்த மர்டர் அண்ட் ரேப்புக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் சந்தீப் ராய் ராட்டோர் போய் பார்த்தாரு. இது திமுக அரசில் கடைசி காலத்தில், திமுக அரசுடைய கடைசி காலத்தில் ஒரு குற்றச்சாட்டாக வந்துச்சு. ஏன் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டிரெக்டாக ஸ்பாட்டுக்கு போகலை, அவர் போகிறதுனால பெரிய அந்த கேஸ் என்ன உடனே சால்வ் ஆயிருமான்னு அப்படிலாம் இல்லை. ஒரு ஆப்டிக்ஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து தாவேகா அரசு எடுத்த முடிவுகள் கரெக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன். டெண்டரிங் விஷயத்தில், ஏன்னா டெண்டர் ஊழல்கள் தான் திமுக அதிமுக அரசுகளில் பிரதானமாக இருந்திருக்கிறதா நம்ம 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த டெண்டரிங் விஷயங்களில் ரொம்ப சிறப்பான முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஓப்பன் டெண்டரிங் தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கான ஒரு டெண்டர் இருக்குன்னா நீங்கள் அதை நியூஸ் பேப்பர்ஸில் ஆட் கொடுத்து பப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 49 லட்சம் 25 லட்சங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அது அப்புறம் அதை பப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கார்ட்டல் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எக்ஸ்பிளிசிட்டான ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்பரண்ட்டாக செய்யணும்னு. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய டெண்டரிங் ரிஃபார்ம்ஸை இன் பேப்பர் ஆர்டராக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இவங்க மொதல் 1 மாதத்தில் எடுத்த முடிவுகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் மெத்தட்ஸை டிவிகேக்காரங்க ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், அவங்களே வந்து எல்லையை மீறி போய் நான் ரெவ்யூ பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், கல்குவாரியை நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆசை இருக்கும். இப்போ விஜய் வந்து நான் வந்து சேவை செய்ய வந்திருக்கிறேன், தலைமை சேவகன்லாம் சொல்லலாம். ஆனால் லாஸ்ட்டு டிவிக்கு காட்டுற வரைக்கும் அந்த எண்ணத்துலாம் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம புகழ் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்கும். அவங்களாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? இப்போ திமுக அதிமுக அந்த மெஷினரி இயங்கிறதுக்கு எல்லாருக்குமே பணம் வேணும். எல்லோரும் நாங்கள் தானே லோவர் லெவலில் உழைக்கிறோம், எங்களுக்கும் பணம் வேணும் தான் இந்த டெண்டர் இதெல்லாம் அவங்க கான்ட்ராக்ட்லாம் எடுக்க முயற்சி செய்வாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிற பொறுத்து தான் லாங் டேர்மில் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த ஒரு மாற்றம் வருதாங்கிறத பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சரி சார், கரெக்டாக சொல்லிங்க சார். நான் எப்படி பார்க்குறேன்னா, பாலிடிக்ஸில் அரசியலில் தூய சக்தி ஏதாச்சும் இருக்காங்கிறது வந்து எனக்கு பெரிய டவுட்டு. எல்லாருமே யார் தீய சக்தின்னு எனக்கு தெரியாது, ஆனால் தூய சக்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் இவங்க கொண்டு வராங்க, இந்த டெண்டரிங்லாம் ஓப்பன் டெண்டரிங்கு, காசு பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி திரு சிஎம் விஜய் சொல்கிறாரு. இது எத்தனை நாளைக்கு நீடிக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸில் வரவங்க வந்து ஏன்னா அது வந்து அவங்க பார்க்காத அளவுக்கு காசு இருக்கும். 1000 கோடி 100 கோடிங்கிற மாதிரி காசுலாம் வந்து ஒரு லைஃப் டைம் 10 லைஃப் டைமில் சம்பாதிக்க முடியாத காசு ஒரே மாதத்தில் அவங்க பார்க்க முடியும். ஸோ இதை வந்து எப்படி அவங்க
கடந்து போவாங்க, இல்லை வந்து இந்த இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருமாங்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு மூவ்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. நான் சொல்கிறது கவர்மெண்ட் சைடில். நீங்கள் சொல்கிற தாவேகா எம்எல்ஏக்களோ இல்லை அவங்க கட்சியினர் செய்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. குவாரியில் போய் ஒரு வேறு மாதிரியான ஒரு பேச்சு, இல்லை போய் காசு கேட்குறது, ரெண்ட் சீக்கிங். ஆமாம். நீங்கள் இப்போ வெள்ளூரில் வந்து மக்கள் வந்து ரோடு ரோக்கோவே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறாரு, பிளாக்மெயில் பண்ணுறாரு அப்படிலாம் சொன்னாங்க. அது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறைய வரும். நீங்கள் வந்து டிஎம்கேவை சார்ந்தவங்க பாலியல் பாலியல் தொல்லையெல்லாம் கொடுத்தாங்கன்னு போன ரெஜிமில் இருந்தது இல்லை, அதே மாதிரி தாவக்காவை சேர்ந்தவங்களை பற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கக்கூடாது. ஆனால் நம்மளாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். இதில் இது வந்து திமுககாரன் ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு திமுககாரன் ஒன்று பண்ணிட்டேன்னா திமுகவே பண்ணுதுங்கிற மாதிரி. இப்போ ஞானசேகரன் மாதிரி ஆள் பண்ணான்னா நம்ம கேட்கலாம். ஏன்னா வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவருக்கு வந்து திமுகவில் இருக்கிற பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்லாம் எப்படி தெரியாமல் இருந்தாங்கன்னு கேட்கலாம். பட் யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானா உடனே திமுக குறை சொல்ல நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் வந்து பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக டிவிக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ டிவிக்கே அது தாக்க போகுது. இன்றைக்கி கூட நம்ம ஏதோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் டிவிகே சேர்ந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் அந்த துயசக்தி பற்றி சொன்னீங்க. அது ரொம்ப மோசமான பிரயோகம் நான் நினைக்கிறேன். அதுவும் அரசியல். அது விஜயே சொல்லுங்கள். அவருக்கு எப்படி பணம் வரும், ஃபண்டிங் எப்படி வருது? லாட்ரி தொழிலில் சம்பாதிச்ச ஆதவர்ஜுனா உங்கள் ரைட் ஹேண்டாக இருக்கார். அவருக்கு பிடபிள்யூடி கொடுத்துருக்கீங்க. அவர் பணம் நியாயமாக சம்பாதிச்சதா? அவங்க மேலே எவ்வளோ இடி கேஸ் இருக்குது? அவருக்கு எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரைஸ் கிடச்சிது? அவர் பணம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமா? அவர் விஜய் ரசிகரா? அவர் ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? எந்த பக்கம் காத்தடிக்குங்கிறத பார்த்து அந்த பக்கம் வந்துட்டார். எல்லாருக்குமான அம்பேத்கர் புக்கு ரிலீஸ் வழியாக அவர் வந்து தாவேக்காக்குள்ளே வந்தார். என்ன அண்ணாமலை ரஜினி மாதிரி ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது அவருக்கு. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் விஜயே இன்கம் டேக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தூய சக்தின்னு சொல்கிறது கரெக்டாக? நீங்கள் நியாயமாக சொன்னீங்க. தீய சக்தி யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து ஒருத்தரும் கூட தூய சக்தின்னு சொல்லவே முடியாது அரசியலில். அப்படி இருக்கும்போது இந்த பைனரியே எனக்கு ரொம்ப ஒரு மோசடியாக எனக்கு தோணுது. அதுவும் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறதும் தப்பு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டோட பிரச்சனை திமுக மட்டும்தானா? திமுகவை தவிர மொத்த எல்லாருமே உத்தமர்களா? எஸ், அவங்கள்ட்ட ப்ராப்ளம் இருக்குது. எல்லா கட்சிகிட்டையும் இருக்கிற மாதிரி அவங்கள்ட்டையும் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அவங்கள நான் அப்படி பிராண்டு பண்ணுவேன், திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுவும் இன்னும் புது சக்தியெல்லாம் கொண்டு வராரு அவர். தூர்ந்த சக்தின்னு பார்த்து எல்லாருமே அவருக்கே தூர்ந்தங்கிறதுக்கு என்ன வார்த்தை அர்த்தம்னு தெரியுமான்னு தெரியல. யாரோ எழுதி கொடுத்ததை அவருக்கு மறந்துடுச்சு, எடுத்து படிக்கிறாரு. இதெல்லாம் தேவையா? அது ஒரு தீர்ந்து போன சக்தி இல்லை. தூர்ந்தங்கிறது வந்து நீங்கள் அது தூர்ந்து போய் கிணறு தூந்துடுச்சு, ஒரு மாதிரி வற்றிடுச்சு அப்படி சொல்கிற மாதிரி. அதெல்லாம் தேவையா? இந்த பிராண்டிங், இந்த வார்த்தை பிரயோகத்தை அவர் திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். பாரசக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு கொஞ்சம் எரிச்சலை மூட்டுற மாதிரி இருக்குது. அது வந்து ஜென்ரலாக அரசியல் கிளைமேட்டுக்கும் நல்லது கிடையாது. இல்லை, ஒருத்தரையே அப்படி கார்னர் பண்ணுறது, பிராண்டு பண்ணுறது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், அது நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிம்மிக்காக தான் பார்க்குறேன். நான் அதை வந்து ஏன்னா அதை ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து கூட யூஸ் பண்ணியிருக்காங்க திமுகவை தீய சக்தின்னு சொன்னதெல்லாம். அதை நான் ஒரு பொலிட்டிக்கல் கிம்மிக்காக தான் பார்க்குறேன். ஏன்னா அரசியலில் நான் சொன்ன மாதிரி தூய சக்தியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இம்பாசிபிள். கஷ்டங்கிறத விட நம்ம இம்பாசிபிள் உடச்சி பேசலாம். இம்பாசிபிள். ஆனால் விஜய்க்கு கிடைச்ச மேண்டேட் அவர் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கவர்னன்ஸில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. கரப்ஷனை எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரலி நான் குறைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெண்டரிங் ரிஃபார்ம்ஸை பற்றி இப்போது சொன்னேன்ல, இது வந்து ஒன்றும் புதுசான விஷயம்லாம் இல்லை. 2021 ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டராக ஆன பிறகு அவர் ககன்தீப் சிங் பேதியை கார்பரேஷன் கமிஷனராக எடுத்துக்காங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணார். அவர் வந்தார். இதே ரிஃபார்ம்ஸ், இதே சிமிலரான ரிஃபார்ம்ஸ் அவர் அப்பவும் கொண்டு வந்தார். கண்டினியூ பண்ண முடியல. ஆமாம், கண்டினியூ பண்ண முடியல. எக்ஸாக்ட்லி. ஸோ இதை வந்து ஸ்ட்ரக்சரலாக எப்படி அவரால் வந்து கொண்டு வர முடியுங்கிறது தான் மேட்டர். ஏன்னா பிடபிள்யூடியில் வந்து ஒரு பண்டு ஃபார்மேஷனுக்கு டெய்லி அவங்க வந்து நிறையா டெண்டர்ஸ் விடுவாங்க. ஸோ அதில் வந்து எவ்ரி டெண்டர் க்ளீனாக இருக்கணுங்கிற மாதிரி எப்படி கவர்னன்ஸ் ரிஃபார்ம் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது அவரால், ஏன்னா ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 to 15% ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை தான் நம்ம நம்ப முடியும். அவங்க வந்து கரப்ட் இல்லை, அவங்க வந்து கவர்னன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்கிற மாதிரி நோக்கி தான் வேலை பார்க்குறாங்கங்கிற மாதிரி. ஸோ அந்த 10-15% ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட அவர் வந்து எப்படி இதை க்ளீன் பண்ண போகிறாருங்கிறது வந்து நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட அப்பாயின்மெண்ட் இருக்குது சார். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, 10-20 நாள் அரசு பதவியேற்று ஆயிருக்கு. அதுக்குள்ளே ஊழலை ஒழிச்சிட்டோன்றாரு ஆதவர்ஜுனா. ஊழலையும் சாதியும் ஒழிச்சிட முடியுமா? வந்து அவ்வளோ பெரிய பூதங்கள் ரெண்டுமே காலங்காலமாக இருக்கிறது.
ஸோ அதை நான் ஒழிச்சிட்டோன்னா அவர் ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எனக்கு அவர் அதிகமாக பேச பேச விஜய்க்கு பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. அவருடைய அந்த ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அளவுக்கு அதிகமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு அவருக்கே கூட பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ விஜயோட இந்த இதை பற்றி பேசும்பொழுது நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொன்னீங்க. டிவிஏசி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு வந்து முன்னாள் சென்னை கமிஷனர் இவரை வந்து அருணை போட்டிருக்கிறாரு. அதை டிவிகேக்காரங்களே பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் சவுக்கு சங்கரும் வெளில வந்து அதை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன தாவேகா சப்போர்ட்டர்ஸு, தாவேகா ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிற நியூட்ரல் ஓட்டர்ஸ், அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கட்சிக்கு தடை விதித்த அருண் அவர்களை வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவரே வந்து இவர் மேலேயே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, திரு சவுக்கு சங்கர் அவர்களே வச்சுருக்காங்க. அதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. ஸோ எதுக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்கங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஆப்போசிட் பார்வையும் இருக்குது. இது வந்து கிரெடிபிளான பியூரோக்ராட்டிக் வாய்ஸஸை நான் சொல்கிறேன். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, திரு அருண் அவர்கள் வந்து ரொம்ப டஃப்பான ஆஃபீஸரு. அவர் பெருசாக எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் வளைஞ்சு போக மாட்டார். அண்ட் அவருக்கு வந்து திமுக அதிமுக தலைவர்கள் வந்து என்ன கரப்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து தெரியும். ஸோ இவர் தான் வந்து இந்த ஹூ இஸ் டு பில்ட் த கேட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷ். அதுக்கு சரியான ஆளுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இல்லை நான் ஏன்னா இது ஒரே ஒரு பார்வை மட்டும் வைக்கக்கூடாது, நம்ம 2 பார்வையும். ஸோ இந்த பார்வை வந்து தமிழ்நாடு அரசுலையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் சரி, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பார்வை வச்சுருக்காங்க. ஏன்னா அருண் அவர்களுக்கு வந்து ஒரு செக்கர்டு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. அவர் ஒரு ஏடிஜிபியாக இருந்திருக்காரு, நிறைய பொசிஷன். அப்புறம் இந்த சமயத்தில் வந்து அவருக்கு அட்வர்ஸாக ஒரு இதில் குண்டாஸ் போட்டதை சம்மந்தமாக ஹைகோர்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த குண்டாஸை கேன்சல் பண்ணிவிட்டு அவரை பற்றி ரொம்ப அட்வர்ஸ் ரிமார்க்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க. சார், அருண் அவர்கள் தவிர வேறு ஏதாச்சும் ஆஃபீஸரை டிவிஎஸ்சி ஹெட்டாக போட்டிருக்கலாமாங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக போட்டிருக்கலாம். வேறு நிறையா ஆஃபீஸர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரிசன்ஸ் ஹெட்டாக இருக்கிற சங்கர் சாருக்கும் ஆவடி கமிஷனராக முன்னாடி இருந்த அவரும் இந்த இதில் டிஸ்கஷனில் இருந்தாருங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அருண் சார் தவிர வேறு ஏதாச்சும் ஆஃபீஸரை நியமிச்சிருக்கலாமா டிவிஎஸ்சி ஹெட்டாங்கிறதுனா கண்டிப்பாக நியமிச்சிருக்கலாம். ஆனால் அருண் சாரை நியமித்தது வந்து முற்றிலும் தவறா, அதில் வந்து எந்த நன்மையும் நடக்காதாங்கிற மாதிரி நம்ம கேட்குற கேள்விக்கு 2 விதமான ஒப்பீனியன்ஸும் இருக்குது. அதை நம்ம இப்போ வச்சுருக்கோம். அப்புறம் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, கோயிங் பேக் டு பாலிடிக்ஸ். அதாவது கருணாநிதி அவருடைய இறப்புக்கு அப்புறம் திமுக மேலே வெறுப்பு கம்மியாயிடுச்சு. திமுகவை காரணம் இல்லாத ஒரு இனம் புரியாமல் வெறுத்தவங்கெல்லாம் குறைஞ்சிட்டாங்க. அதை குறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்திலேயே திரு ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி இயங்கினார். ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறது, ஜென்ரலாக வந்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு. ஆனால் விஜய் வந்து திமுக எதிர்ப்பையே பிரதானமாக கொண்டு அரசியலில் இயங்கினார். கட்சியே ஆரம்பித்தது அதுதான். திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கள் இன்னும் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை அறுவடை செய்கிறதுக்கான ஒரு எபிலிட்டி வந்து இவருக்கு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நம்மளை மாதிரி கரிஸ்மேட்டிக் பர்சன் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிட்டாரு. ஸோ வந்து அதை இன்னும் தொடரணும்னு நினைக்கிறாரு அவர். அதுக்கு இன்னும் கரன்சி இருக்குன்னு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் காமிச்சிருச்சு. அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதனால தான் தீய சக்தின்னு சொல்கிறது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறது. ஸோ அந்த ஒரு நோக்கம் தான் அவர்கிட்ட இருக்குது. அது காரணம் இல்லாமல் வெறுக்கிறாரு எனக்கு தோணுது. ஏன்னா எம்ஜிஆருக்கு அஃப்கோர்ஸ் கருணாநிதி வெறுக்கிறதுக்கான காரணம் இல்லை, அவர் சைலண்ட் பண்ணப்பட்டார். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி பார்க்கலாம். ஸோ அவங்களையும் ஆரம்பத்தில் ரொம்ப அநாகரிகமாக திமுககாரங்க பேசியிருக்காங்க, இன்க்ளூடிங் கருணாநிதி. ஸோ அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரதுக்கான காரணம் இருக்குது. விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் காரணங்கள் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து இது எலக்ட்ரலி பெனிஃபிட் கொடுக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இதை வந்து தொடர்ந்து பேசி இப்போ வந்து சொல்லலாம் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் பண்ணதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன எதுக்குறாங்க, காரணம் இல்லாமல் எதுக்குறாங்கன்னு விஜய் கூட நினைக்கலாம். பட் ஓவராலாக இது நீங்கள் இந்த அவரோட அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் சொன்னது விஜய்க்கு டிஎம்கே ஸ்டாலின் அகேன்ஸ்டாவோ இல்லை ஸ்டாலின் அவர் ஏதாச்சும் தப்பாக பேசியிருக்காரு, இல்லை திமுக அவங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக செஞ்சுருக்காங்களாங்கிற கேள்விக்கு ஆக்சுவலி
உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் ரொம்ப நல்ல நட்பு இருந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிமே விஜயோட படத்தை தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஐ திங்க் கனிமொழி மேடமுக்கும் விஜய் ஃபேமிலியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கல் அப்போசிஷனாக தான், அரசியல் ரீதியான ஒரு அப்போசிஷனாக தான் நான் பார்க்குறேன். அதை அறுவடை செய்கிறாரு. இன்னொரு விஷயம் கேட்டேன், நீங்கள் கேட்டீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்னும் இருக்கா? ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி நடந்துட்டு இருக்காரு போன ஆட்சியிலங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்ப கரெக்டான அனாலிசிஸ். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களை மட்டும் திமுகவுன்னு யாரும் பார்க்கறது இல்லை. செகண்ட் லெவல் லீடர்ஷிப் இருக்குல்ல, அவங்க எந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து அந்த லீடர்ஸ்லாம் என்ன மாதிரி பேச்சு பேசுனாங்க, ராஜா அவர்கள் இவ்வளோ படித்த ஒரு லாயர் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அதாவது நீங்கள் தலைமை மட்டும் பார்க்கக்கூடாது, செகண்ட் லெவல் லீடர்ஸ் மட்டும் கிடையாது, திமுக ஈக்கோ சிஸ்டத்தையும் பார்க்கணும். திமுக இல்லாதவங்க கூட திமுக சார்பாக பேசுகிறவங்க வந்து சோஷியல் மீடியாவில் எப்படி எங்கிறாங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஆமாம், இப்போது திமுகவை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அரிசியே வந்து திமுக கொடுத்தது தாங்கிற மாதிரிலாம் வந்து பேசுனாங்க. இப்போது நேற்று வந்து நம்மளை தற்குறின்னு கூப்பிட்டதா விஜய் வந்து தான் ஓட்டர்ஸை பற்றி பேசினார். திமுக வந்து நம்ம அதில் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து எந்த பெரிய தலைவர் வந்து தற்குறின்னு சொன்னாங்க, அது அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, சாதாரண மக்கள் வந்து திமுக ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, பெரிய தலைவர்கள் சொல்லலை கரெக்ட், ஆனால் திமுகவை சார்ந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, திமுகவை வந்து அவங்க லீடர்ஸை விட அதிகமாக டிஃபெண்ட் பண்ண ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அவங்க வந்து ரொம்ப தரமட்ட லெவலாக பேசுனாங்க தாவேக்காவுடைய சப்போர்ட்டர்ஸு, தாவேக்காவுடைய ஓட்டர்ஸை. ஸோ மக்கள் வந்து அதை தான் பார்க்குறாங்க, அவங்கள வந்து ஒரு திமுகவுடைய பிரதிபலிப்பாக தான் பார்க்குறாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் ஸ்டாலின் சொன்னதை மட்டும் வச்சு பார்க்க முடியும். ஸ்டாலினே இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கலையே, 6 மாதம் பேச மாட்டோன்னு சொன்னவர் இது ஒரு கவர்ச்சி சுனாமி அப்படிலாம் சொன்னது வந்து இன்டைரக்டாக ஓட்டு போட்டவங்களை தற்கொலைன்னு சொல்கிற மாதிரி தானே, அறிவு இல்லாமல் கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு தான் அர்த்தம். பட் எனிவே தொடர்ந்து இதை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்க போகுது. ஏன்னா திமுக தான் திரும்ப அவர் முன்னிறுத்திட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி மக்களே.